நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி நேயர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் மூலமாய் நீர் என்னோடும் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தையின் சத்தம் கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பலத்த ஒரு மாற்றங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்தவுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த அந்த வார்த்தையின் தலைப்பு புதிய காரியத்தை செய்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்கிற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். முந்தினவைகள்னு சொல்லும் போது பழைய காரியங்களை, நடந்த காரியங்களை இதையே நினைத்து சிந்தித்து நாம் கடந்து போகாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறார், புதிய காரியத்தை செய்கிற தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை அவர் செய்வதை நம்மால் தெளிவாய் பார்க்க முடியும். அதன் மூலம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுறதை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளலாம். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தில் 2 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, புதிய காரியத்தை செய்கிறேன். அடுத்ததுடைய பின்பகுதி, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த நாளிலே அந்த முதல் பகுதியாகிய புதிய காரியத்தை செய்கிறேன் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அப்போ புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார் அப்படின்னு பார்ப்போம். கர்த்தர் அடியாள் மூலமாய் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒரு வரப்போகிற மகிமையான ஒரு எழுப்புதலுக்கு உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் தேவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவருடைய வார்த்தைகளை நம்மை சொல்லி 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 கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார், நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் தொடர்ந்து கேட்கிற எல்லாரும் இதை கட்டாயம் அறிவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ எழுப்புதலுக்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எழுப்புதல் என்பது தேவனுடைய மகிமையால் நிரம்பினது, ஒரு மகா பெரிய வல்லமை நிறைந்தது. அது தேவனுடைய கரத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு வல்லமை. அப்போ அந்த வல்லமை இந்த தேசத்தை நிரப்பும் போது அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த வல்லமையால் நிரப்பப்படுவோம். அதை நிரப்பும் போது நம்மையும் தேவன் அந்த எழுப்புதலில் ஒரு பாத்திரமாக எடுத்து அவர் பயன்படுத்துவார், நமக்கும் ஒரு பங்கை கொடுப்பார். அப்போ அதற்கு தான் கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு வருகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார் புதிய காரியம் என்று சொல்லும்போது, முதலாவது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் சொல்றார், முதலாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நாம் தேவனுடைய பார்வையிலே ஒரு புதிய சிருஷ்டியாய் எப்பொழுது நம்ம காணப்படணும். அப்புறம் அந்த புதிய சிருஷ்டியாய் காணப்படணும்னா பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் நாம், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய சேவிக்கிறோம், அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பழைய காரியங்கள் காணப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் உங்களுக்குள்ளும் நமக்குள்ளும் இருக்கிற அந்த பழையவைகள் ஒளிந்து போகணும், எல்லாம் புதிதாய் மாறணும்.
ஒரு புதிய சிருஷ்டியாய், கிறிஸ்துவுக்குள்ளாய் முழுவதுமாய் ஒரு புதிய சிருஷ்டியாய் நாம் மாற்றப்படுகிற ஒரு புதிய காரியத்தை தேவன் இன்னும் நமக்குள் செய்ய விரும்புகிறார். அப்போ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினன்னு சொல்லும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து தான் ஆண்டவரால் விடுவிக்கப்படுறோம், அவர் இரத்தத்தால் மீட்கப்படுறோம். ஆனால் சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் இன்னும் வேறு அடிமைத்தனங்களுக்குள்ளாக நாம் பாவமின்றி சொல்ல முடியாத அளவிற்கு வஞ்சகமாக நம்மை பல அடிமைத்தனத்துக்குள்ளாக அவன் நம்மை வைத்திருப்பான். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஏதோ ஒன்றில் ஒருவேளை நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தால் ஆண்டவர் சொல்றார், அது பழையவைகள். அடிமைத்தனம் என்றாலே அது பழைய வாழ்க்கை. அப்போ எந்த இடத்துல நாம் அடிமைத்தனம் என்ற ஒரு காரியத்தில் நாம் சிக்கியிருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், அதை விட்டு நம்ம வெளியே வரணும். அதில் நம்மளோட வாழ்க்கை புதிதாக்கப்படணும். அந்த பழையவைகள் நமக்குள் ஒளிந்து போகணும். இன்னும் கர்த்தர் சொல்கிறார், அந்த பழையவைகள்னு சொல்லும்போது நமக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பழைய பாவ பழக்க வழக்கங்கள் இன்னும் ஒரு சில காரியங்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்றால் அதிலே நாம் புதிதாய் மாற வேண்டும். அந்த பழையவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒளிஞ்சு போகணும். முற்றிலும் அதிலே நாம் புதிதாய் மாற வேண்டும். இன்னும் பழைய சுபாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ ஜென்ம சுபாவங்கள் நம்முடைய தாய் வழியாய், நம்முடைய தகப்பன் வழியாய், நம்முடைய முற்பிதாக்களின் வழியாய் நமக்குள்ளும் அந்த சுபாவங்கள் இருக்கும். அப்போ கர்த்தரை நான் தேடுகிறேன், ஆண்டுடைய பிள்ளையை நான் வாழ்கிறேன் என்று சொல்லியும் கூட நமக்குள்ளே அந்த பழைய ஜென்ம சுபாவங்கள் இந்நாள் வரைக்கும் பலன் கொண்டு அது வீறு கொண்டு நிற்கும் என்றால், அது கொஞ்சம் கூட அழிக்கப்படாமல் அதில் ஒரு மாற்றமே இல்லாமல் நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த பழையவைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒழிக்கப்படணும். உங்கள் வாழ்க்கையின் அந்த பகுதி எல்லாம் புதிதாய் மாறணும். இன்னும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அநேக காரியங்களை, மனுஷர்களை பார்க்கும்போது, ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கும் போது நம்ம ஒரு பழைய பார்வை, ஒரு பழைய சிந்தனையோடு நம்ம யோசித்து கொண்டிருப்போம். பழைய பார்வை என்று சொல்லும்போது அது ஒரு மாம்சத்தின் பார்வையாக இருக்கும், அது ஆவியானுடைய பார்வையாக இருக்காது. ஆண்டவர் பார்க்கிற வண்ணமாய் நாம் பார்க்காமல் நம்மை அதை ஒரு மாம்சத்தின் பார்வையோடு ஒரு குற்றப்படுத்தியோ ஒரு குறை சொல்லியோ நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கொண்டு இருப்போம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த காரியங்களும் நம்மை விட்டு ஒளிந்து போகணும். அப்போ இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் பழையவைகள் என்று தேவனால் உங்களுக்குள் உணர்த்தப்படுகிறதோ அவை எல்லாம் ஒழிக்கப்படணும். இது எப்போ ஒழிக்கப்படணும் தெரியுமா? ஆண்டவர் உங்களை உணர்த்தும் போது நீங்கள் அதுக்கு கீழ்ப்படியணும். என் வாழ்க்கையில் இருக்கிற பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும் ஆண்டவரே, என்னை முழுவதும் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றும், அப்படிப்பட்ட ஒரு புதிய காரியத்தை எனக்கு நீ செய்யும் என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்கள் பாத்திரத்தை ஆண்டவர் உங்களுடைய ஆத்துமாவை ஒரு புதிய சிருஷ்டியாய் தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற, உங்களுக்குள் உலாவுகிற, அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் நடக்கும்படியான ஒரு புதிய சிருஷ்டியாய் தேவன் உங்களை மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த மார்க் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார், இயேசு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நியாயப்பிரமாணம் என்ற ஒரு காரியம் அவர்களை பயங்கரமாய் அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களை தான் இஸ்ரவேலர் யூதர்கள் கை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த பிரமாணங்களையே அவர்கள் ரொம்ப முக்கியப்படுத்தி பாரம்பரியமாய் மாற்றி அதை ஒரு மனுஷ கற்பனைகளால் அதை மனுஷ கற்பனைகளாக அதை மாற்றிட்டாங்க. அதற்கு அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதில் தான் அவர்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. ஆனால் இயேசு வந்தபோதோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றினார். அதை மாற்றினப்ப அந்த புதிய காரியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனால் ஏற்றுக்கொண்ட சீஷர்களோ கர்த்தருக்காக வல்லமையான சாட்சிகளாய் மாறினாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம், புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு புதிய சிருஷ்டி என்பது நாம் மாத்திரமல்ல, ஒரு புதிய துருத்தியை போல நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஆண்டவர் இப்படி சொன்னார் தெரியுமா? சீஷர்கள்
பரிசேயர்கள் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை சுற்றி வந்து கொண்டே இருந்தாங்க. ஆண்டோடைய உபதேசத்தில் அவங்க குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தாங்க. ஓய்வு நாளை அவர்கள் ரொம்ப அதாவது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும் உண்மைதான். ஆனால் அவங்க அதற்கென்று சில பிரமாணங்களை ஏற்படுத்தி கொண்டு அதை அவங்க பயங்கரமான சடங்காச்சாரமாய் ஆசரித்து வந்தாங்க. அப்போ இயேசு அது மாதிரி செய்கிறாரா என்று சொல்லி அவரை கூர்ந்து கவனித்து குற்றப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. இயேசு மேசியாவாய் மனுஷகுமாரனாய் ஆண்டவராய் வந்தார். ஆனால் அவருடைய செய்கையை அவர்களால் அந்த புதிய காரியத்தை அவங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவங்க அந்த பழமையான அவங்க பாரம்பரியத்தை விடவே மாட்டேன்னு சொல்லி பிடியாய் நின்று கொண்டிருந்தாங்க. அப்போ தான் அவங்க ஒரு நாள் ஆண்டோடைய சீஷர்கள் உபவாசிக்காமல் இயேசுவோடு இருக்கிறதாக அவங்க பார்த்தாங்க. இவர்கள் பரிசேயருடைய சீஷர்கள், யோவானுடைய சீஷர்கள் அவங்களுடைய பாரம்பரிய உபவாசங்களை மேற்கொண்டிருந்தாங்க. அப்போ தான் ஏசப்பாட்ட கேட்டாங்க, உம்முடைய சீஷர்கள் மாத்திரம் ஏன் உபவாசியாமல் இருக்கிறார்கள்? அப்போ தான் ஏசப்பா அழகான ஒரு பதிலை சொன்னாங்க. மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர் உபவாசிப்பார்களா? அவர் எடுபடும் நாட்கள் ஒன்று வரும், அன்றைக்கு அவர்கள் உபவாசிப்பார்கள். ஆண்டவர் சொன்னது எத்தனை உண்மை பார்த்தீங்களா? இன்றைக்கி அவர் இயேசு அவங்க கூட தான் இருக்கிறார். ஆனால் நாங்கள் இந்த நாட்களில் உபவாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க உபவாசிக்க வேண்டிய அவசியம் அந்த நேரத்தில் இல்லை. ஏன்னா எந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து அவங்க உபவாசம் பண்ணுறாங்களோ அந்த ஆண்டவர் இப்போ அவங்க கூடயே இருக்கிறார். அவருடைய சத்தத்தை அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்து கர்த்தர் அவர்களோடே புசித்து குடித்து உலாவி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவங்க உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை அந்த மக்களால் புரிந்து கொள்ள முடியல. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் என்ன நான் ஒரு நாள் மணவாளனாகி நான் எடுபடும் நாட்கள் வரும், அன்னைக்கு அவங்க என்ன செய்வாங்க? உபவாசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய பாரம்பரியமான பழைய காரியங்களை, மனுஷ கற்பனைகளாக இருக்கிற உங்கள் பழைய காரியங்களை புதிய ரசமாய் தேவனுடைய புதிய காரியத்தை கொண்டு வந்திருக்கிற என்னுடைய காரியத்தோடு நீங்கள் இணைக்காதீங்க. அப்படி இணைச்சிங்கன்னா உங்கள் புதிய ரசமானது பழையவைகளை கிழித்து போடுன்னு சொன்னார். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், புதிய துருத்திகளில் தான் புது ரசத்தை வார்த்து வைக்க வேண்டும். இந்த அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரியும் நான் நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் இந்த எழுப்புதலுக்காய் நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவன் நம்மை ஒரு புதிய துருத்தியாய் நாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். எல்லா பழைய பாரம்பரியங்கள், பழைய பிரமாணங்கள், பழைய அடிமைத்தனங்கள், ஒரு கர்த்தருடைய பிள்ளையவோ ஒரு மனிதனையோ பார்க்கும்போது ஒரு பழைய பார்வை, ஒரு மாம்சத்தின் பார்வை, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் நமக்குள்ளே வேண்டாத சடங்காச்சாரங்கள், வேண்டாத பழக்க வழக்கங்களெல்லாம் பிடித்து கொண்டு நிற்கிற காரியங்கள், இதை எல்லாவற்றிலும் ஒரு உபவாசம்னா அதுக்கு ஒரு சடங்காச்சாரம், ஒரு ஜபம்னா அதுக்கு ஒரு சடங்காச்சாரம், காணிக்கைனா அதுக்கு ஒரு சடங்காச்சாரம் என்று கர்த்தர் விரும்பாத மனுஷ கற்பனைகளைப் போல நாம் கை கொள்ளாமல் நம்முடைய துருத்தி புதியதாய் மாற வேண்டும். ஏன் அப்படின்னா தேவன் கொடுக்க போகிற அந்த அபிஷேகம், அந்த புதிய அபிஷேகம், அது வல்லமை நிறைந்த அந்த அபிஷேகம் யாருடைய பாத்திரம் புதிய துருத்தியாய் மாறி இருக்கிறதோ, பழையவைகளை அறவே வாழ்க்கையில ஒழித்து போட்டு ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து, நீ இப்படி சிந்திக்காத, இந்த மாதிரி நீ நினைக்காத, இப்படி நீ யோசிக்காத, நீ இப்படி தான் இதை பார்க்கணும், இந்த மாதிரி தான் நீ இதை சிந்திக்கணும், இப்படி தான் இந்த காரியத்தில் நீ செயல்பட வேண்டும் என்று நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு பழையவைகளை நம்மை விட்டு ஒழித்து போடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை புதிய சிருஷ்டியாய் மாறும். அதுபோல் ஒரு புதிய துருத்தியாய் மாறும். அந்த புதிய துருத்தியாய் நீங்களும் நானும் மாறும்போது மட்டும்தான் அந்த புதிய ரசம் நமக்குள்ளாய் ஊற்றப்படும். அந்த புதிய ரசமாகிய தேவனுடைய அபிஷேகம், ருசி கொடுக்கக்கூடிய அந்த புதிய ரசமாகிய கர்த்தருடைய வல்லமை நம்முடைய பாத்திரங்களை நிரப்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுகிற கர்த்தருடைய ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியமாய் தேவன் முதலாவது சொல்லுகிறார், நீங்களும் நானும் புது சிருஷ்டியாய் ஒரு புதிய துருத்தியாய் தேவனால் மாற்றப்படணும். அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே அந்த சுத்திகரிப்பின் பாதையில் நம்மளை நடத்திடுவார். ஹல்லேலூயா. அவர் சுத்திகரிக்கும் போது மனதார அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களுக்குள்ளே அப்படியே நம்மளை பழையதை நம்மை விட்டு விலக்கி போட்டு ஒரு புதிய சிருஷ்டியாய் நம்மளை மறுரூபமாக்கிடுவார். ஒரு புதிய துருத்தியாய் நம்மை வணைந்து விடுவார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
வசனம் சொல்லுகிறது, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். அந்த அடுத்த வசனம் சொல்லி பாருங்க, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிற இந்த இடத்துல பழைய தானியத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க, ஆனால் புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்கி போடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். புதிய தானியம் என்று சொல்லும்போது ஆண்டவர் இதை நமக்கு எப்படி சொல்கிறார்னா, ஒரு புதிய ஆசீர்வாதம். அப்போ தேவனுடைய வல்லமை என்ற அபிஷேகம் என்ற அந்த புதிய ரசத்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ நம்மளோட வாழ்க்கையின் பழைய காரியங்களை நாம் விலக்கி போட 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 தேவனுடைய புதிய புதிய தானியமாகி அந்த ஆசீர்வாதத்தை நமக்குள்ள ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கொடுப்பதற்கு, நம்முடைய ஊழியத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அந்த புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு நாம் ஒரு இடம் உண்டாக்கி கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு. நாம் அப்படி இடம் உண்டாக்கி கொடுக்க 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 பழையதை விலைக்கு போட, ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் செய்ய முடியாது. படிப்படியாய் தேவன் நம்முடைய பழைய காரியங்களை நம்ம விட்டு அகற்றுவார். அதற்கு நாம் இடம் உண்டாக அதை விளக்குறதுக்கு நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க புதிய தானியமாகிய புதிய ஆசீர்வாதம் உண்டாவதற்கு நாம் இடத்தை உண்டாக்கி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை புதிய விதமாகத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவங்க கானான் எகிப்திலிருந்து அடிமைத்தன வாழ்க்கையாக இருந்தாங்க. அடுத்து அவங்க செய்த தவறு நிமித்தமாய் வனாந்தரத்தில் அவங்க சோதிக்கப்பட்டாங்க, புடமிடப்பட்டாங்க 40 வருஷங்கள். அந்த இடத்துல ஒரு விதமாய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தினார். அடுத்து பார்த்திங்கன்னா அவர்கள் யோசுவா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் அவர்களை ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தினார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? யோசுவா 24:13 யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் பண்படுத்தாத தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார், நீங்கள் கட்டாத பட்டணங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார், நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களையும் தேவன் அந்த பலனை நீங்கள் கண்டீர்கள், ஒலிவத்தோப்புகளின் பலனை நீங்கள் கண்டீர்கள். இது எதுவுமே அவங்க உருவாக்குனதே கிடையாது. கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கானான் தேசத்தில் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தார். அப்போ ஆண்டோரை அந்த அதிகாரத்தில் லேவியராம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல்லேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னைத்தான் சேவிக்கணும், என்னை தான் நீங்கள் நமஸ்கரிக்கணும், விக்கிரகங்களை நீங்கள் சேவிக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த பயபக்தி உங்களுக்கு இருக்கணும், என்னை குறித்த பயபக்தி உங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறார். என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் கை கொள்ளணும், அப்பொழுது உங்களுக்கு புதிய தானியம் உண்டாகும்படி உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதே வண்ணமாய் தேவன் அவர்களை புதிய ஆசீர்வாதத்தால் தான் எல்லாவற்றிலையும் அவங்களே நிரப்பினார். அவங்க பிரயாசப்பட்டு எந்த ஆசீர்வாதமே உண்டாகலை. அதே போல் தான் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கும் நான் அப்படிப்பட்ட புதிய ஆசீர்வாதத்தை தருவேன். எப்பொழுது? நாமும் கர்த்தர் நம்ம கொடுத்த கட்டளைகளை கீழ்ப்படியும் போது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்திருக்கிற நமக்கு தேவன் ஒரே கட்டளையாக அதை சுருக்கி நமக்கு சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நீ அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்படி அன்பு கூறுறதுனா என்ன? அவர் ஒருவரையே நம்ம நேசிக்கணும், பிறரையும் நம்ம நேசிக்கணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படினோம், அவரை குறித்த பயபக்தியோடு நம்ம வாழணும். அப்பொழுது அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் இன்னைக்கு சொல்லிகிட்டு இருக்கார்ல, பழையதெல்லாம் விலைக்கு போடுவோன்னை விட்டு அதிலிருந்து நம்ம முழுவதுமாய் வெளியே வரும்போதே ஒரு புதிய தானியமாகிய புதிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் தருவேன். அது ஒருவேளை அதுதான் எழுப்புதலின் ஆசீர்வாதமாக இருக்கலாம். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அதை புதிய ஆசீர்வாதமாய் நமக்கு தருகிறார். 3வதாய் தேவனுடைய வசனம் சொல்லுது, புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகள். அப்போ அடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு புதிய கிருபை தருகிறார்.
பழையதை நம்மை விட்டு விலைக்கு போடுக நம்மை அர்ப்பணித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் புதிய கிருபை தருகிறார். இந்த புதிய கிருபை காலைதோறும் நமக்கு கிடைக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் புதிய கிருபையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த புதிய கிருபையை பெற்றுக்கொண்ட நம்ம நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? உள்ளான மனுஷனிலே புதிதாய்க்கொண்டே வர வேண்டும். எத்தனையோ பேர் நம்ம ஆண்டவரை தேடி ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்து நிறைய கிருபைகளை ஆண்டோடத்தில் பெற்றிருப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் அந்த கிருபை நமக்கு இருந்திருக்காது. ஆனால் நாளுக்கு நாள் தேவனை தேட 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 அவரிடத்தில் காத்திருக்க அவரை வாஞ்சியோடு நாம் தேட தேட ஆண்டவர் நிறைய புதிய கிருபைகளை நமக்கு தந்திருந்திருப்பார். ஆனால் அந்த கிருபைகள் எப்பொழுது தெரியுமா? என்றைக்கும் புதிய கிருபையாய் நம்ம கூட இருக்கும். அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் அவரை விட்டு பின்வாங்காமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது மட்டும்தான் அது புதிய கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் ஆதி அன்பிலே குறைவுபட்டு, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு இடத்துல பின்வாங்கி, ஏதோ ஒரு இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாமல் சில பாவங்களுக்கு இடம் கொடுத்து, ஆனால் நான் என்றைக்கும் போல் நான் செய்கிற ஊழியத்தை நான் செய்வேன், நான் ஓடுற ஓட்டத்தை ஓடுவேன்னு சொல்லி நாம் ஓடிக்கொண்டிருப்போம் என்றால் நமக்குள் இருக்கிற கிருபை புதிய கிருபை அல்ல, அது முற்றிலும் பழையவைகளாகி போனது. ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் புதிய கிருபையை இன்னும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணுமா? ஒவ்வொரு நாளும் இன்னும் புதிய புதிய கிருபையினால் நீங்கள் நிரப்பப்படணுமா? ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய பின்மாற்றங்கள், நீங்கள் எந்தெந்த இடத்துல சத்துருக்கு இடம் கொடுத்தீங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட நீங்கள் முழுவதுமாய் நாளுக்கு நாள் புதிதாய்க்கொண்டே நாம் வருவோம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் உங்களை புதிய கிருபையால் நிரப்புவேன், புது எண்ணெயினால் உங்களை அபிஷேகம் பண்ணுவேன், அப்படிப்பட்ட புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட புதிய காரியம் உங்களுக்கு வேணுமா? கர்த்தர் உங்களுக்கு செய்யணுமா? புதிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா? புதிய கிருபை உங்களுக்கு வேண்டுமா? புது சிருஷ்டியாய் புது துருத்தியாய் தேவன் உங்களை மாற்றணுமா? அதனுடைய பலன் அதனுடைய மகிமை ரொம்ப வித்தியாசமானது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மகிமை நிறைந்த தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த வாழ்க்கை வாழ நம்முடைய ஆண்டை கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை கட்டாயம் அப்படி ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் எழுப்புதலுக்கு என்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை செய்ய நீங்கள் எங்களோட செய்வேன் வாக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா. இதை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே புதிய சிருஷ்டிகளாய் மாற்றும். எங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய துருத்தியாய் மாறட்டும். எல்லா பழையவைகளும் வசனத்தை கேட்குறேங்க யாவருக்குள்ளேருந்து ஒளிந்து போகட்டும் சுவாமி. எல்லாம் புதிதாய் மாறட்டும். எதெல்லாம் பழையது இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் அப்பா. அதை எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி போடும். புதிய தானியம், புதிய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஆண்டவரே எங்கள் பழையதை விலைக்கு போட ஒவ்வொருத்தருக்கும் நீ உதவி செய். அது மாத்திரம் இல்லை, எங்களுக்குள் இருக்கிற கிருபை, நேற்றைய கிருபை, இதற்கு முந்தின நாள் கிருபை, அல்லாவிட்டால் என்றோ பெற்ற கிருபை என்று சொல்லி அது பழையதாக இல்லாதபடி ஆண்டவரே ஒரு புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்தம், புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற புதிதாக்குதல் எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உண்டாகட்டே சப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.